சென்னை ப்ராப்பர்ட்டிஸ் சொந்தங்களுக்கு வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் தான் உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக எனக்கே வந்து கால் வந்து பண்ணியிருந்தீங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்டில் ஃபியூச்சரில் ஒரு நல்ல ஒரு அசெட் வர மாதிரி நல்ல ஒரு டெவலப்பிங் ஆகக்கூடிய லொக்கேஷனில் ஏதாவது ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து யூஸ் ஆகிற மாதிரி ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இருந்தால் சொல்லுங்கள் சார் அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வந்து சூட் ஆகும். இதோட நம்மளோட சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சென்னையை தாண்டி வெளியூரில் வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பீங்க. அவங்களும் சென்னையில் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆசை படிப்பீங்க. ஸோ அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வந்து யூஸ் ஆகும். வித்தின் நமக்கு வந்து ஒரு 3 இயர்ஸ் இல்லை 4 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஃபியூச்சரில் வந்து சேல் வந்து பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு அசட்டாகவுமே இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கும். இந்த ப்ராஜெக்டோட லொக்கேஷனை வந்து பார்க்கும்போது சென்னையில் இன்றைக்கி டாப் மோஸ்ட் நல்ல ஒரு ரியல் எஸ்டேட் டெவலப் ஆகக்கூடிய லொக்கேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுமே வந்து அமைச்சிருக்காங்க. சென்னை சரௌண்டிங்கில் நீங்கள் வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு அசெட் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குமே இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வந்து சூட் ஆகும். ஸோ வாங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே வந்து அமைஞ்சிருக்கு, இந்த ப்ராஜெக்ட் பற்றின ஃபர்தர் டீடைல் எல்லாத்தையும் ஷோவில் போயிட்டு ஒன்று வந்து பார்க்கலாம். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சென்னையில் ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டு இருக்க எல்லாரும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்கக்கூடிய பெல் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம ரெகுலராக போடக்கூடிய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும். உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி வரும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் வந்து வாங்கிக்கலாம். வீடியோ பிடிச்சினா வீடியோ லைக் பண்ணிவிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஃபுல் ப்ராஜெக்ட் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு மிஸ்டர் பிரவீன் சார் வந்து நம்மளோட வந்திருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து எங்கே வந்து அமைஞ்சிருக்கு, இந்த ப்ராஜெக்ட் பண்ண ஃபர்தர் டீட்டெயிலுக்கு டேரெக்டாக சார்ட்டே வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க சார். ஓகே, ஆல்ரெடி இப்போது நம்ம விஐபி மீஞ்சூரில் ஒன்று போட்டிருந்தோம். எப்படி சார் ரெஸ்பான்ஸ்லாம் பரவாயில்லைங்களா? சூப்பராக இருந்துச்சுங்க. காரணம் என்ன பார்த்தீங்கன்னா லொகேஷன் வந்து ரொம்ப ஒரு ஹைலைட்டான ஒரு லொகேஷன் ப்ளஸ் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நல்ல ஃபியூச்சரில் டிமாண்ட் ஆகக்கூடிய லொக்கேஷனில் தான் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட்டும் பார்த்து வந்து போட்டுட்ருக்கீங்க. இந்த ப்ராஜெக்டும் அப்படி தான் இருக்க போகுது. ஸோ லொக்கேஷனாக இருக்கட்டும், ப்ரைஸுமே நல்ல ஒரு அஃபோர்டபுளாக தான் லான்ச்சுமே வந்து பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக. ஓகே சார், இருந்தாலும் உங்களோட இதில் சைட்டை பற்றி ஃபர்தர் டீட்டெயில்ஸ் சுற்றி டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கிறத டேரெக்டாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நீங்களே சொல்லிடுங்க. ஒண்டர்ஃபுல்ங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப் ஆகுது இல்லை ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னாவே லொக்கேஷன் தாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ இருக்கிற லொக்கேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு கோல்டன் ட்ரையாங்கிள் நான் சொல்லுவாங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப் ஆகிறதுக்கு வெறும் ஒரு பர்டிகுலர் விஷயத்தை வச்சு மட்டும் ஒரு ப்ராப்பர்ட்டி டெவலப் ஆகிடாது. அதுக்கு ஒரு 2-3 ரிசோர்ஸ் நமக்கு தேவைப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்க லொக்கேஷன் கரெக்டாக மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சிலே இருக்குங்க. மஹேந்திரா ஜிஎஸ்டி ரோடு, மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி ஜிஎஸ்டி ரோடு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் நம்ம கிராஸ் பண்ணி வந்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து செட்டிப்புண்ணியத்துக்கு பக்கத்தில் வடகால் வில்லேஜ் ஒட்டி இந்த சர்க்குலர் சைட் இருக்கு. ஸோ வெறும் 5 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்ச் ஃப்ரம் மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி. அடுத்தது இந்த சைட்டுக்கு இன்னொரு அப்ரோச் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சிங்கப்பெருமாள் கோயிலுங்க. சிங்கப்பெருமாள் கோயில் ஜங்ஷன் இப்போ எப்படி டெவலப் ஆயிட்டு இருக்குன்னு பார்க்கும்போது இன்னைக்கு நம்ம சென்னை கிண்டியில கத்திப்பரா எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி டெவலப் ஆயிட்டு இருக்குங்க. ஏன்னா நமக்கு மீஞ்சூர்ல இருந்து போகக்கூடிய அந்த சிபிஆர் சென்னை பெரிப்பல் ரோடுன்னு சொல்லக்கூடிய மாமல்லபுரம் வரைக்கும் வருது பாத்தீங்களா, அதோட முக்கியமான ஜங்ஷன் வந்து இங்க சிங்கப்பெருமாள் கோயில்ல தான் இருக்கு. ஸோ அந்த சிங்கப்பெருமாள் கோயில் ஜங்ஷன் அண்ட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து இந்த சைட் வந்து வெறும் 3.5 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சில் அமைஞ்சிருக்கு. இது ரெண்டாவது அட்வான்டேஜ்ங்க. மூன்றாவது அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இந்தியாலேயே பெரிய ஆட்டோமொபைல் ஹப் எதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு இன்னைக்கு ஒரகடம் இண்டஸ்ட்ரியல் டவுன் தான். சோ அது கூட இன்னைக்கு இண்டஸ்ட்ரியல் டவுன் வந்து வெறும் 20-30% தான் அது முழு கொள்ளளவை பிடிச்சிருக்கீங்க. அது அப்ப 100% டெவலப் ஆகும்போது அதோட பரப்பளவு கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டருக்கு இம்பாக்ட் இருக்கும். கண்டிப்பா. சோ அந்த ஒரகடம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல இருந்து ஒரு 70 கிலோமீட்டர் ரேஞ்சிலே இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி பேக் டச் ஃபியூச்சர்ல ஆகிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அந்த மாதிரி ஒரு 3 அந்த கோல்டன் ட்ரையாங்கிள் குள்ள இந்த சைட் அமைஞ்சிருக்கிறதுனால இன்வெஸ்ட்மென்ட்டுக்கும் சரி உங்களுக்கு ரெசிடென்ஷியலுக்கும் சரி ஃபியூச்சர்ல ரொம்ப நல்லா இருக்குங்க. சோ இது அமைஞ்சிருக்க லொகேஷன் ஒரு பக்கம் மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி, ஒரு பக்கம் சிங்கப்பெருமாள் கோயில், ஒரு பக்கம் நமக்கு ஒரகடம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுங்க. சோ அந்த மாதிரி ஜங்ஷன்ல தான் இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. சூப்பர் சார். இதோட வந்து பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த பஸ் ஸ்டாண்ட் வண்டலூர் கிளாம்பாக்கம் ஓபன் பண்ணால ஜிஎஸ்டியோட இது இன்னும் கொஞ்சம் வேகமான செங்கல்பட்டு வர பயங்கர பூமியில வந்து போயிட்டு இருக்கு. சோ அதுக்குள்ள நமக்கு இருக்கும் அப்படிங்கறனால இதுமே இன்னொரு அட்வான்டேஜஸ் நம்ம எடுத்துக்கலாம். ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம பஸ்ல ஏறி வரும்போது நமக்கு வந்து கிண்டி சைதாப்பேட்டை வந்தா சென்னை வந்து சொல்லி எழுப்பிட்டு இருந்தாங்க. இப்பெல்லாம் வந்து மதுராந்தகத்திலே எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா சென்னைன்றது செங்கல்பட்டுல இருந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால செங்கல்பட்டுக்கு அடுத்தது தான் மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி. ஸோ மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு ஆப்போசிட்லேயே நம்ம சைட் அமைச்சிருக்கீங்க. சூப்பர் சார். ஓகே, இப்போ ஃபியூச்சரில் ஒரு சில பேர் இப்போ கொஞ்சம் லோ பட்ஜெட்டில் வந்து பண்ணுறாங்க அப்படின்னா இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் அந்த மாதிரி கூட கட்டிக்கிறதுக்கலாம். தாராளமாக கட்டிக்கலாம். எல்லா வாய்ப்புகளுமே இருக்கு. கனெக்டிவிட்டி பெஸ்ட் கனெக்டிவிட்டி சார். ஏன்னா இன்னைக்கு ஜிஎஸ்டி ரோடு அப்படின்றதே வந்து பார்த்தீங்கன்னா சவுத்துல இருந்து வரவங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு வந்து சிட்டி உள்ள இருக்கக்கூடிய டி நகரோ இல்லை சைதாப்பேட்டையோ கிண்டியா தெரியாது. ஆனால் எல்லாருக்குமே குடுவாஞ்சேரி தெரியும். கண்டிப்பாக. எல்லாருக்குமே ஊரப்பாக்கம் தெரியும். எல்லாருக்குமே செங்கல்பட்டு தெரியும். கண்டிப்பாக. ஸோ அந்த செங்கல்பட்டுல இருக்கிறதால பஸ் வசதி இருக்கு, ரயில்வே கனெக்டிவிட்டி வசதி இருக்கு. சூப்பர் சார். ஓகே சார். ஓகே சார், இப்போ இதில் நம்ம சைட்டில் வந்து என்னென்ன மாதிரி அம்யூனிட்டிஸ் வந்து கொடுத்துருக்கோம், என்ன ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து போட்டிருக்கோம், லான்ச்சிங் ஆஃபர்ஸ் என்ன மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்கு? ஸோ சைட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு 120 ஏக்கர்ஸ் இன்டெகிரேட் டவுன்ஷிப்பாக தான் சைட்டை நாங்கள் டெவலப் பண்ணோம். ஆமாங்க, இது வந்து ஆல்ரெடி 40 ஏக்கர்ஸ் நம்ம டிடிசிபி அப்ரூவல் வித் பேங்க் லோன் ஃபெசிலிட்டி நம்ம சோல்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த சைட் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர்ஸில் ஃபார்ம் ஹவுசிங் லைஃப்ல நம்ம வந்து 10,000 ஸ்கொயர் ஃபீட் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரொமோட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து நிறைய பேர் வீடு வாங்கியிருக்கோம். எப்படின்னா அவங்க வந்து வீக்கெண்ட்ஸில் வந்துட்டு ஃபார்மிங்கும் பண்ணுறாங்க. 10,000 ஸ்கொயர் ஃபீட் பெரிய லேண்ட். ஸோ ஃபார்மிங்கும்
பண்ணிக்கிறாங்க, ப்ளஸ் அகாமடேஷனும் இருக்கு. ஸோ அதே சைட்டில் தான் இது ஒரு எக்ஸ்டென்ஷன் 18 ஏக்கர்ஸ் டிடிசிபி ரெரா அப்ரூவ்ட் ப்ராப்பர்ட்டி தாங்க இது. ஸோ சைட் நம்ம எப்பயுமே டெவலப் பண்ணுற மாதிரி அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் சுற்றி நம்ம ஃபென்சிங் பண்ணியிருக்கோம். சைட் உள்ள வந்து 30 feet 40 feet பிளாக் டாப் ரோட்ஸ் தான் நம்ம பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் சைட் உள்ள வந்து அவென்யூ ட்ரீஸ், பிளாட்டையும் நம்ம ரோடையும் பிரிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஹாலோ பிளாக்ஸ் போட்டு தான் நம்ம பிரிச்சு கொடுத்துருக்கோம். ஸோ தட் நீங்கள் 10 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தா கூட உங்கள் பிளாட் எதுன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி அந்த ஐடென்டிஃபிகேஷனுக்காக நம்ம அந்த ப்ராப்பர்ட்டியை நம்ம அப்படி டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் எங்களோட எல்லா சைட்டுமே 2 years மெயின்டெனன்ஸ் நாங்களே பண்ணி தரோங்க. விஐபி மெயின்டெனன்ஸ் வந்து ஆமாம், எல்லா சைட்டுமே 2 years நாங்கள் மெயின்டைன் பண்ணி அதுக்கான எல்லா விஷயங்களும் பண்ணி 2 years கழிச்சு அசோசியேஷன் கிட்ட நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணுறோங்க. ஸோ இது உள்ள வந்து சோலார் ஸ்ட்ரீட் லைட்ஸ் வருதுங்க. நம்ம அந்த சைடு அதுக்கான பெனிஃபிட்ஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ உள்ள வந்து ஃபிளாக்ஸ் அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம பண்ணி தரோங்க. அம்யூனிட்டிஸ் பெஸ்ட் அம்யூனிட்டிஸ் வித் சில்ட்ரன்ஸ் அண்ட் ப்ளே ஏரியா நம்ம டெவலப் பண்ணி தரோம். கிச்சன்ஸ்ல நம்ம பைப் கனெக்ஷன் கொடுத்து பண்ணிருக்கோம். அது இல்லாமல் வாட்டர் ட்ரைனிங்க்கு எல்லா கார்னர்ஸ்லயுமே வாட்டர் ட்ரைனிங் ஃபெசிலிட்டி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். வாட்டர் ஆட்டோமேட்டிக்கா ட்ரைன் ஆகி போற மாதிரி மெத்தட் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டுக்கு யாரும் வந்து பண்ண மாட்டாங்க, பட் அடிஷனலாக நீங்கள் வந்து பண்ணிருக்கீங்க. ஓகே சார், இப்போ இங்கே என்ன சைஸஸ்லேருந்து நம்மள்ட்ட வந்து அவைலபிளாக வந்திருக்கு, அதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி. ஒண்டர்ஃபுல்ங்க. சின்ஸ் இது வந்து ஒரு இன்டெகிரேட் டவுன்ஷிப்பாக நம்ம 18 ஏக்கரையும் ஒரே அப்ரூவல் பண்ணிருக்கிறதுனால இதில் வந்து நமக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்டில் பிளாட் ஆரம்பிச்சு 3000 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் இருக்குங்க. நம்மளோட சில பிளாட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தாவே தெரியும், வெறும் 8 பிளாட்டுக்கு நமக்கு வந்து 4 கார்னர் பிளாட்டாக வர மாதிரியே நம்ம பாக்ஸை நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டி இதில் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ சூப்பராக இருக்குங்க. ஸோ 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 3000 ஸ்கொயர் ஃபீட் பிளாட். பிரைசிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு 6 lakhsலேருந்தே பிளாட் ஸ்டார்ட் ஆகுதுங்க. அதுவும் லோன் ஃபெசிலிட்டியோட நம்ம பண்ணிக்கலாம். அந்த 6 lakhலேயே வந்து பார்த்தீங்கன்னா லோன் பண்ணிக்கலாம். ஆமாங்க, கையில் வந்து ஒரு 1 lakh ரூபி மட்டும் இருந்தாவே போதும், பேலன்ஸ் நம்ம லோன் மூலியமாவே பண்ண முடியும். அதுக்கப்புறம் பிரைசிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம எல்லாருமே வாங்கி பயன்பெற மாதிரி இங்க நம்ம வந்து 890 rupees per square feetல ஆரம்பிச்சு 1000 rupees வரைக்கும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஓகே ஓகே, சூப்பர் சார். நல்ல ஒரு பிரைஸ் செக்மெண்ட்லயும் கொடுத்துருக்கீங்க. ப்ளஸ் இதோட வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வாங்கக்கூடிய சைஸஸ்ல மினிமம் 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து கொடுத்துருங்க. அதுவே பெரிய நல்ல ஒரு அட்வான்டேஜஸ் தான். உண்மையான விஷயம் தான். ஏன்னா இங்கே இவ்வளோ டெவலப்மெண்ட்டுக்கு மத்தியில் இன்றைக்கி ஒரு 6 லட்ச ரூபாய்க்கு இன்றைக்கி ஒரு அசட் நம்ம வாங்குறோம், சென்னை சரௌண்டிங்கில் வாங்குறோம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு ஜாக்பாட் தான் சொல்லணும். ஓகே சார், இப்போ நமக்கு அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறனால பேங்க்லோனுமே நம்ம சைடில் வந்து பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதில் வந்து என்ன பர்சன்டேஜ் வந்து பண்ணுவோம், என்னென்ன பேங்க் வந்து கொடுக்குறோம், நம்ம கையில் எவ்வளோ இருந்தால் இங்கே ஒரு அசட் வாங்கிக்க முடியும். சூப்பருங்க. இது சின்ஸ் நாங்கள் ஒரு இன்டெகிரேட் டவுன்ஷிப்பாக நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். 18 ஏக்கர் ப்ராப்பர்ட்டியாக நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி வந்து 10 பேங்கர் வந்து ஏபிஎஃப் கொடுத்துருக்காங்க, மொத்த ப்ராஜெக்ட் அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஒரு பிளாட் வாங்குறீங்க அப்படின்னா நமக்கு 70 to 75% வரைக்குமே நமக்கு லோன் ஃபெசிலிட்டி கிடைக்கும். இதே நீங்கள் வீடு கட்டுற மாதிரி இருந்தால் 85 to 90% வரைக்கும் நமக்கு லோன் கிடைக்கும். அண்ட் கையில் லேண்ட் வாங்குறது ஒரு 1 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தாவே போதுங்க. இங்கே வந்து நம்ம பிளாட் வாங்கிக்கலாங்க டவுன் பேமெண்ட். இதை நான் வீடு வாங்கணும் சார், ஒரு சிங்கிள் பிஹெச்கே கட்டி நான் வரணும் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணீங்கன்னா ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு 70 to 800 ஸ்கொயர் ஃபீட் நீங்க வீடு கட்டுற மாதிரி ஐடியா பண்ணீங்கன்னா கையில ஒரு 3 to 4 லட்சம் ரூபா இருந்தாவே போதுங்க. பேலன்ஸ் லோன் ஃபெசிலிட்டி நம்ம பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு தனி வீடு நம்மளால இங்க தாராளமா பண்ணிக்கலாம். சூப்பர் சார். ஓகே ஓகே சார், இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்தவரை நம்ம ரெசிடென்ஷியல் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறீங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து சென்னை வெளியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. ஸோ அவங்க 2 பேருமே யூஸ் ஆகிற மாதிரி நம்மளோட ப்ராஜெக்ட் எப்படி வந்து ஆப்டாக இருக்கும் அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க. ஒண்டர்ஃபுல்லுங்க. இன்னைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிள் அப்படின்னு பார்க்கும்போது சார், சென்னையே வந்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல 320% growth கொடுத்துருக்கீங்க. லாஸ்ட் 10 இயர்ஸ் நீங்க எனி 10 இயர்ஸ் எடுத்தீங்கன்னா 320%. அப்ப இன்னைக்கு நம்ம இருக்க டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான growth டைம்ல இருக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் ஒரு 1 வீக்ல மட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் எவ்வளவு ரூபாய்க்கான இண்டஸ்ட்ரியல் சைன் அப் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 61,000 கோடிக்கு இண்டஸ்ட்ரியல் மட்டும் சைன் பண்ணிருக்காங்க. சோ அப்ப இது எல்லாமே வந்து நம்ம தமிழ்நாடு பேஸ் பண்ணி வரதுனால அதுல மேஜர் போர்ஷன் வந்து சென்னையில கிடைக்குதுங்க. சோ அப்ப இது வரைக்கும் பார்த்த 32% இதுக்கப்புறம் இன்னும் வேகமான வளர்ச்சி தான் இருக்க போகுது. ஏன்னா மெட்ரோ ட்ரெயின் எக்ஸ்பான்ஷன் இருக்கு, ஏகப்பட்ட சிபிஆர் மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் டவுன்ஸ் டெவலப்மெண்ட் இருக்கு. அப்ப நம்ம வருஷத்துக்கு நம்ம எவ்வளவு ரூபா பர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இங்க இருந்து அடுத்த 5 இயர்ஸ் பாத்தீங்கன்னா கேரண்டியா 100% growthக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதனால கேரண்டியா சென்னை பொறுத்தவரைக்கும் சொல்ல முடியும் சார். அது மட்டும் இல்லாம சென்னையில நம்ம எங்க இருக்கோம்னு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு நியூ டிஸ்ட்ரிக்டா ஃபார்ம் பண்ண டிஸ்ட்ரிக்ட் ஒட்டி இருக்கிறதுனால அவங்க இந்த ஃபர்ஸ்ட் இனிஷியல் பீரியட்ல எவ்வளவு வேகமான ஒரு வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீ சென்னையோட என்ட்ரன்ஸே நம்ம இந்தியா கேட் மாதிரி சென்னையோட என்ட்ரன்ஸே இதான் வந்திருக்கு. இதனுடைய வளர்ச்சிகள் இன்னும் பெரிய அளவில் கொண்டு போய் வேகமா இருக்கும். ஸோ அந்த 2 விஷயத்தை பார்க்கும்போது இப்போ இந்த நேரத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு வந்து உண்மையான growth இருக்க போகுது, வேகமான growth இருக்க போகுது. நான் எப்பயுமே லேண்ட்ல ஒரு விஷயம் சொல்லுவாங்க, என்னன்னா நிலத்தை வித்தவங்க எல்லாருமே லட்சாதிபதிங்க, விற்காதவங்க எல்லாருமே கோடீஸ்வரங்க. அதனால நம்ம இன்னைக்கு சில ஆயிரங்கள் போட்டோம்னா லட்சங்கள் போட்டா கோடிகள் கேரண்டி. ஏன்னா நம்ம ஒரு கோல்டன் ரியல் எஸ்டேட் பீரியட்ல தான் நம்ம இப்போ வந்துட்டு இருக்கோங்க. சூப்பர் சார். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எங்களுக்கு ஒன்று நம்ம மஹிந்திரா வேர்ல்ட் சிட்டிக்கு ஜஸ்ட் ஆப்போசிட். ஒன்னொன்று சென்னை பெரியபிளோடு கட்டாவர சிங்கப்பெருமாள் கோயிலிருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர். அதுக்கு அடுத்தது நம்மளோட ஒரகடம் இண்டஸ்ட்ரியல் டவுன்ல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் ரேஞ்சில் இந்த சைட் இருக்கிறதுனால கேரண்டியா ஃபாஸ்டான growth இருக்கும். சூப்பர் சார், சூப்பரா எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருந்தீங்க. ஓகே சார், இன்னொரு பாயிண்ட்ஸ் நம்ம ஃபார்ம் ஹவுஸ் பத்தி நீங்க வந்து சொல்லிருந்தீங்க. ஆமா, ஸோ அதை பத்தி கொஞ்சம் லைட்டா வருது. ஆமா சார், யூனிவர்சிட்டி ஃபார்ம் ஹவுஸ் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து திண்டிவனம் வரைக்கும் போயிட்டாங்க. ஃபார்ம் ஹவுஸ் வாங்குறதுக்காக மதுராந்தகம் திண்டிவனம் வரை பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இடத்துல நமக்கு சென்னைக்கு பக்கத்திலேயே நாங்க இந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி உள்ளே ஒரு 10
ஏக்கர் ஃபார்ம் ஹவுஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் சார். ஸோ இப்போ நம்ம போய் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நமக்கு ஃபார்ம் ஹவுஸ் இருக்கு அண்ட் அந்த பர்டிகுலர் ப்ராப்பர்ட்டி அந்த பர்டிகுலர் ஃபார்ம் லேண்டை மட்டும் நம்ம சுற்றி ஃபென்சிங் பண்ணி கொடுக்குறோங்க. அதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் க்ரோ பண்ணி நமக்கு தேவை வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இந்த ப்ராப்பர்ட்டி உள்ளே அமைஞ்சிருக்கு. அதில் ஆல்ரெடி நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இதில் விருப்பப்படுறவங்க தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாங்க. ஓகே ஓகே. ஸோ இடமும் வந்து நம்ம பாதுகாப்பாக ஃபென்சிங் வந்து பண்ணி கொடுத்துருங்க. ஏன்னா இப்போது நீங்கள் மதுராந்தகம் திண்டிவனம் அப்படின்னா இங்கேருந்து நமக்கு வந்து 3 hour பக்கம் ட்ராவல் ஆகும். ஸோ இது நமக்கு சென்னை லிமிட் பக்கத்திலே இருக்கிறது அப்படின்னா ஒரு ஃப்ரைடே நைட் இங்கே வந்து ஸ்டே பண்ணாங்க அப்படின்னா மண்டே மார்னிங் இங்கேருந்து அப்படி கூட ஆஃபீஸ் கூட போய் பண்ணிக்கலாம். சரிங்க சார். இப்போது நம்ம சைட் சரௌண்டிங்கில் நம்ம ஸ்கூல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் மற்ற அதை பற்றி கொஞ்சம் ஓகே. இங்கே ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சார் ஃபஸ்ட்டு வந்து மஹேந்திரா வேர்ல்ட் சிட்டி உள்ள மஹேந்திரா இன்டர்நேஷனல் ஸ்கூலுங்க. ஸோ அது வந்து ஒரு வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்கூல். ஸோ அது வந்து இங்கே நமக்கு ஒரு 5 kilometers ரேஞ்சில் இருக்குது. ப்ளஸ் வந்து இன்னைக்கு ஸ்கூல்ஸ் எல்லாமே பக்கத்தில் வடகால் வரைக்குமே பஸ் ஃபெசிலிட்டி வச்சு அவங்க பசங்களை கூப்பிட்டுக்கிற மாதிரி வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க. பக்கத்தில் இது இல்லாமல் உங்களுக்கு ஸ்டேட் ரேங்க் டிஸ்ட்ரிக்ட் ரேங்க் ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி மஹேந்திர விதார் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்குங்க. இன்டர்நேஷனல் ஸ்கூல், பிரசிடென்சி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இந்த ஏரியாவில் இருக்கு. அதை தாண்டி உங்களுக்கு சிட்டியில் இருக்க மாதிரி ஸ்கூல்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னா சென்னை பப்ளிக் ஸ்கூல் இன்னைக்கு ஒரடம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பக்கத்தில் ஒரு பெரிய இன்டெகிரேட் டவுன்ஷிப்ல இருக்காங்க. அதுக்கு நம்ம அட்மிஷன் இருக்கு. டிஏவி ஸ்கூல் இருக்கு, SBOA, இது எல்லாமே இங்க ஒரடம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல நமக்கு இருக்கு. அடுத்து காலேஜஸ் நமக்கு எஸ்ஆர்எம்ஸ் இருக்கு. அதாவது ஹாஸ்பிடல்ஸ்மே வந்து இருக்கு. ஓகே. ஜிஎஸ்டி அப்படினாவே ஒரு காலத்துல காலேஜ் தாங்க இருந்து. ஃபர்ஸ்ட் கிரசன்ட் இருந்தீங்கன்னா அது உள்ள இல்ல டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. இன்ஜினியரிங்ல எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கு. அடுத்தது SRM மெடிக்கலா இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் சரி, எல்லாமே இருக்கு. ஸோ காலேஜஸ்க்கு குறவே கிடையாது. ஏன்னா சின்ஸ் நம்ம ஜிஎஸ்டி ரோடு மேலே இருக்கும் சார். ஆமா சார். ஓகே சார். இப்போ கம்பெனி சைட்ல இருந்து ஃப்ரீ சைட் விசிட் அந்த மாதிரி நீங்க வந்து ப்ரொவைட் பண்றீங்களா? ஆமா சார். சென்னையில இருந்து ஃபேமிலிஸா வரவங்களுக்கு நம்ம அவங்க வீட்ல இருந்தே நம்ம பிக்கப் பண்ணி நம்ம சைட்டு கொண்டு வந்து காட்டிட்டு அவங்க திருப்பி நம்ம ட்ராப் பண்றோம். ஸோ இது வந்து நம்ம ரெகுலரா பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் கஸ்டமர்ஸ்க்கு. ஏன்னா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறது தனிநபரோட விருப்பம் கிடையாது. ஃபேமிலியா சேர்ந்து தான் வாங்குறாங்க. அப்போ அவங்க ஃபேமிலியா வரும்போது அதுக்கு தேவையான சப்போர்ட் நம்ம பண்ணி தரோம் சார். சூப்பர் சார். ஓகே சார். ஓகே, ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸுக்கு நீங்கள் அழகாக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்கீங்க. நான் சாரோட நம்பர் டேரக்ட் ப்ரொமோட்டர்ஸோட நம்பர் தான் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ எந்த ஒரு டவுட்னாலும் வந்து சாருக்கு நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலியோட சைட் விசிட் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஒரு அசெட் வந்து நீங்கள் வந்து அமைச்சிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.